ஓம் ஹரஹர ஓம் ஹரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். அனைவருக்கும் காலை வணக்கம். முருகப்பெருமானுடைய வார்த்தைகளை அவர் எழுதிய ஞான பாடல்களை உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு பாடலாக பாடி அதை விளக்கம் சொல்வதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப எளிமையான தமிழில் முருகப்பெருமான் பல விஷயங்களை பற்றி அவருடைய ஞான நூல்களில் இயற்றியிருக்கிறார். உலகத்திலேயே முதல் முறையாக முருகப்பெருமான் இயற்றிய ஞான பாடல்களுக்கு உரை பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோவை முருகப்பெருமானுடைய செய்திகளை நீங்கள் பார்ப்பதோடு முருக பக்தர்களுக்கும் முருகப்பெருமான் நமக்கு என்ன சொன்னார்னு தெரியாம முருகன் மேல பக்தியோட இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சென்றடைய வைங்க. யோகம்னா என்ன? இன்னைக்கு உலகம் முழுவதும் யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோக பயிற்சியை இந்த உலகத்துக்கு தந்தவர் யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய சீடர்கள் 18 பேர். அதுல ஒருத்தர் தான் பதஞ்சலி மகரிஷி. முருகப்பெருமான் சொல்லி கொடுத்ததான் பதஞ்சலி மகரிஷி அவருடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்ப இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய யோக கலையினுடைய தலைவன் முருகப்பெருமான். அவர் யோகத்தை பத்தி 2 பாட்டுல எழுதியிருக்காரு. சிவயோகம் 40 அப்படின்ற நூல்ல 6வது பாட்டும் 7வது பாட்டும் முருகப்பெருமான் யோகம்னா என்ன, யோக பயிற்சிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறார். அந்த பாடலை பார்ப்போம். கூறப்பா இந்திரியத்தை விடயத்துடனே கூட்டுவதே யோகம் என்று கொண்டோர் சிலர், தேரப்பா சிந்தையை ஆன்மாவோடு சேர்ப்பதுவே யோகம் என்று செய்தோர் சிலர், மாரப்பா பிராணவாயுவை அபானவாயுவோடு தான் கலக்க யோகம் என்பார், ஆரப்பா சொல்வார்கள் இதனையெல்லாம் அறியாதார் யோகம் என சொல்வார்கானே, காணப்பா இவைகளெல்லாம் யோகம் அல்ல, காசினியச் செய்தாலும் அநேக மாந்தர், வீணப்பா மாமாங்கம் யோகம் செய்து விழலாக தேகமது வீணாச்சி, தாரப்பா குமரன் சொல் தானப்பா குமரன் சொல், ஜீவாத்மாவை தானுமே பரமாத்மாவோடு கூட்டே, மானப்பா யோகம் இது ஆட்சி, மைந்தனே அதன் விடயம் வழுத்துவேனே. இந்த 2 பாட்டுல முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்றாரு? எது யோகம்? ஐம்புலன்களை அடக்குவதுதான் யோகம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. மனதை, நம்ம யோசிக்கிற மனதை ஆன்மாவோடு எடுத்துட்டு போய் சேர்க்கிறது தான் யோகம்னு சில பேர் சொல்றாங்க. பிராணவாயுவோடு அபான வாயுவை சேர்ப்பதுவே யோகம்னு சொல்றாங்க. பிராணவாயுன்னா நெஞ்சில இருக்கிறது, அபான வாயுன்னா வயிற்றுல இருக்கிறது. நம்ம உடம்புல மொத்தம் 10 வாயு செயல்படுது. தச வாயுன்னு பேர்.
இந்த 10 வாயு செயல்பட்டாதான் உயிர் செயல்பட முடியும். அந்த 10 வாயுல பிராணவாயுவையும் அபான வாயுவையும் சேர்ப்பதுவே யோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த யோக பாதையில இருக்கிற ஸ்டெப்ஸ் தான். ஆனா முருகப்பெருமான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பெருசா பேசல. ஏன்னா நீ இந்த ஸ்டெப்ஸையே நீ பெருசா நினைச்சிட்டு இருக்க. அதனுடைய கோர் என்ன, யோகத்தினுடைய சூக்ஷ்மம் என்ன, யோக பயிற்சியினுடைய முழுமையான வெற்றி என்ன அப்படின்னு முருகப்பெருமான் சொல்வதற்காகத்தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வராரு. இதனையெல்லாம் சொல்வார்கள், இதனையெல்லாம் அறியாத யோகம் என சொல்வார்களே. அதாவது இதெல்லாம் யோகம்னு சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்து சொல்றாரு, இவைகளெல்லாம் யோகம் அல்ல. இத மாதிரி இந்த உலகத்துல பல பேர் தாங்க செய்யறது என்னன்னே தெரியாம இத ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான யோகம் என்பது என்ன என்றால், முருகனாகிய நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. குமரன் சொல், முருகனாகிய நான் சொல்கின்றேன் அப்படின்றதுக்கு வார்த்தை அவர் போடுறார் முருகப்பெருமான். குமரன் சொல் ஜீவாத்மாவை தானுமே பரமாத்மாவுடனே கூட்டு. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்ப்பதுதான் யோகம்னு சொல்றாரு முருகப்பெருமான். அதை அவர் அறுதிட்டு சொல்றார். குமரன் சொல், நான் சொல்வது என்னவென்றால், ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதுவே யோகம். உலகத்திலேயே யோகத்துக்கு முதல் டெபினிஷன் தமிழ்ல சரியா கொடுத்துட்டு போனவர் முருகப்பெருமான். ஒன்றிணைப்பது யோகம். யோகா இஸ் யூனியன். ஒன்றிணைப்பது யோகம். எதை ஒன்றிணைக்கிறது? இப்ப அதுதான் தெரியாம நம்ம கஷ்டப்படுறோம். எதை ஒன்றிணைக்கிறது? யோகம். பிராணனை அபானனோடு ஒன்றிணைக்கிறது யோகமா? கிடையாது. நமது சிந்தனையை ஆத்மாவோடு ஒன்றிணைக்கிறது யோகமா? கிடையாது. அப்போ எதுதான் யோகம்? எதை ஒன்றிணைக்கிறது? ஒன்றிணைப்பது யோகம். யோகா இஸ் யூனியன். எதை சேர்க்கணும்? நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இந்த அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் பரமாத்மாவோடு சேர்க்கணும். அப்ப ஜீவாத்மானா யாரு, பரமாத்மானா யாருன்னு தெரிஞ்சாதானே அதோட சேர்க்க முடியும். இல்லாட்டினா நம்ம உட்கார்ந்துட்டு எதையோ ஒண்ணு யோகம்னு பண்ணிட்டு இருப்போம். எதையோ ஒன்று யோகம்னு பண்ணா எப்படி யோகத்துல ஜெயிக்க முடியும்? அதான் முருகப்பெருமான் சொல்றாரு, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதுவே யோகம். அப்ப ஜீவாத்மானா என்ன? நம்ம உடம்பு ஆகிய இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவாத்மா. இந்த அண்டவரியெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா. இப்போ கடல் இருக்கு, பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து ஒரு ஜக்கு தண்ணி மொண்டுட்டு உங்க வீட்டுக்கு வரீங்க. இப்போ அந்த ஒரு ஜக்கு தண்ணி இருக்கு, கடல் தண்ணி. இந்த கடல் தண்ணி வேறு, அந்த கடல் வேறா? கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜக்ல இருக்கக்கூடிய தண்ணி, கடல் தண்ணி கொஞ்சமா இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய கடல் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். உங்க உடம்புக்குள்ள இறைவன் சிற்றொலியாக இருக்கிறான். சிற்றொலியாக இருக்கிறான். இந்த அண்டமெல்லாம் இறைவன் பேரொலியாக இருக்கிறார். அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, ராமலிங்க வள்ளல் பெருமான் சொன்னாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இறைவன் அருட்பெரும் ஜோதியாக இந்த அண்ட வெளியெல்லாம் நிறைந்திருக்கிறான், எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான். கடவுளை பத்தி தெரியாம ஒரு மனுஷன் வாழ்க்கை சிறப்படையாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயர்வு அடையணும் அப்படின்னா தன்னை படைத்த இறைவனை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும்.
படைப்புகளை பார்க்கும் நாம் படைத்தவனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக முறைகள் என்றால் என்ன? கடவுளை உணர்ந்தார்கள், இறைவனை உணர்ந்தார்கள். இறைவனை உணர்த்துனா என்ன? இறைவன் எங்க இருக்கிறான்? இறைவன் யார்? அந்த பேரொளி எப்படிப்பட்டது? படைப்புகளுக்குள் படைத்தவன் ஒளிந்திருக்கிறான். படைப்புகளுக்குள் படைத்தவன் ஒளிந்திருக்கிறான். படைத்தவனை தனியாக நாம் தேட முடியாது, படைப்புகளில் தான் தேட முடியும். அதுதான் ஜீவாத்மா. ஒவ்வொரு உடம்புக்குள்ளவும் ஒரு உயிர் இருக்கு. என்னைக்காவது நம்ம ஒரு மரண நிகழ்வுக்கு போய் ஒரு சாவு உடம்ப பார்க்கிறோம். பார்த்து நேத்து வரைக்கும் இவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்கிட்ட இவர் பேச முடியலையே, படுக்க வச்சிருக்காங்களே, அவருக்கு வாய் இருக்கிறது, கை இருக்கிறது, நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசினாரு, நேத்து வரைக்கும் அசைச்சாரு, நேத்து வரைக்கும் அவரால் நடக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அவருடைய உடலை அசைவில்லாமல் படுக்க வச்சிருக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? எது ஒன்று என்னுடைய நண்பருக்குள் இருந்து இத்தனை நாள் அவரை பேச வச்சது, இன்னைக்கு அவர் பேச முடியாம படுத்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு பொருள் அதுக்குள்ள அவருடைய உடம்புக்குள்ள இருக்கணும் இல்ல? இப்ப அவரால் பேச முடியாம படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இன்னைக்கு வெளியே போயிடுச்சு. இதே நிலைமை தானே நாளைக்கு எனக்கும். என் உடம்புக்குள்ள இருந்து ஒரு உயிர் என் கூட உள்ள இருந்தும் வெளியே போகும் இல்ல ஒரு நாள். அப்ப எனக்குள்ள உயிரா இருக்கக்கூடியது என்ன? எது என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது? எது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது? அதைத்தான் ஜீவாத்மா என்று சொல்கிறோம். இதை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றாரு. சீவன் என சிவன் என வேறில்லை, சீவன் சிவனாரை அறிகிலர், சீவன் சிவனாரை அறிந்த பின் சீவன் சிவனாய் இருந்தாரே. உனக்குள்ள இருக்கக்கூடிய சீவன், சீவன்னா உயிர். உயிர் என்பது இறைவனாகிய சிவம் என்பதும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். உடம்புக்குள்ள இருந்தா அத சீவன்னு சொல்றோம், இந்த பிரபஞ்சத்து முழுவதும் இருந்தா அத சிவன்னு சொல்றோம். சிவம் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, எல்லா இடத்திலும் இருக்கும் பொருளுக்கு சிவம்னு பேர். அப்போ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சீவனுக்கு அதான் ஜீவாத்மா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரும் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம், அதுதான் பரமாத்மா. இன்னைக்கு நான் ஒரு தனி மனிதன் அப்படின்ற உணர்வு தான் உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு உடம்பு, இந்த உடம்பு தான் நான். நான் ஒரு தனி மனிதன், இந்த இயற்கை என்பது வேறு. இந்த உணர்வோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யோகம் என்பது என்ன அப்படின்னா, நீ தனி ஒரு மனிதன் கிடையாது, நீ ஒரு தனி உணர்வுடையவன் கிடையாது, இந்த பிரபஞ்சமும் நீயும் ஒன்றிணைந்தவர்கள். அப்ப நம்ம தனியா இருக்கிற உணர்வை மறந்து இந்த பிரபஞ்சமாக நம்மை உணர்வது, அதுதான் யோகம். ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்ப்பது. யோகா இஸ் யூனியன். யோகம் என்பது ஒன்றிணைதல். எதை ஒன்றிணைக்கிறது? இறைவனை உணர்ந்த எல்லா ஞானிகளும் என்னத்தை உணர்ந்தாங்க? அவங்க தனியா இல்லைன்னு உணர்ந்தாங்க. அவங்க தனியா இல்லைன்னு உணர ஆரம்பிப்பது என்னன்னா, அவங்க இறைவனோடு ஒன்று சேர்ந்துட்டு வராங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களை தனியா ஒரு நாள் உங்க வீட்டுல விட்டுட்டு போனா உங்க நிலைமை என்ன? இன்னைக்கு தனியா இருக்கிறது தான் மக்கள் பயப்படுறாங்க. தனிமை கொல்லுது சார், தனிமை கொல்லுது அப்படின்னு. தனிமை
தனிமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு குடி, போதை, இது எல்லாம் எதுக்காக? அந்த தனிமை, அந்த போர்டம். இந்த தனிமை என்பது மறைவதற்குத்தான் நம்ம யோகம் செய்யறோம். யோகம் என்பது என்ன? நீ இந்த உடலாக நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ உன்னை இந்த உடலாக நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும், இந்த உடல் உணர்வு உனக்கு ஆதிக்கமா இருக்கிற வரைக்கும் நீ இந்த பிரபஞ்சத்தோடு சேரலன்னு அர்த்தம். நீ என்னைக்கு இந்த உடம்பு நான் அல்ல, இந்த உடம்பு நம்ம குடியிருக்க வந்த வாடகை வீடு, நம்ம எல்லாருமே வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். அதனாலதான் தமிழ் கலாச்சாரத்துல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு வச்சாங்க. அந்த வீடுனா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம போய் சேரணும். நம்ம வீடு எது? இந்த உடம்பு கிடையாது. நம்ம வீடு எதுன்னா, எல்லாம் வல்ல அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவே நமது வீடு. நமது எல்லா உயிர்களும் அந்த பரமாத்மாவிலிருந்து தோன்றி இந்த பூமிக்கு ஒரு ஏக்கத்தோட வந்திருக்கு. அந்த ஏக்கம் தீர்ந்து அந்த பரமாத்மாவோடே நம்ம போய் சேரணும். இப்போ என்னன்னா, இது எல்லாமே ஒரு தத்துவ அறிவாவே இருக்கு. ஆனா முருகப்பெருமான் இதை தத்துவ அறிவாவே சொல்லல, இத ஒரு பயிற்சியா சொல்றார். எங்களுக்கு நல்லா புரியுது சார், யோகா என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இந்த அண்டமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மாவோடு ஒன்றிணைப்பது யோகம் அப்படின்னு நல்லா புரியுது. தனி இந்த உடல் என்ற உணர்வு மறைந்து நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் என்ற ஒரு உணர்வை நாம் பெறுவது, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம். யோகா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு உடம்பு மறையணும். அதுதான் ஃபர்ஸ்ட் யோக சித்தி. முதல் யோக நிலை என்ன? இந்த உடம்பை நாம் சுமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு மறையணும். இப்ப புத்தர் அமனமா நின்னாரு, மகாவீரர் அமனமா நின்னாரு. எப்படி அவங்க துணி இல்லாமல் உடலில் இருந்து இல்லைனாலும் எந்த ஒரு விகற்பமும் இல்லாமல் அவர்கள் மனம் சாந்தத்தோடு எப்படி அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா, இந்த உடல் என்ற உணர்வு அவர்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு ஞானி வாழ்ந்தார், பிரம்மேந்திரர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் உடம்புல ஒரு துணி இருக்காது. அவர் அப்படியே ரோட்ல நடந்து போவாரு. எப்படி இது முடிஞ்சது அப்படின்னா, அவர்கள் இந்த உடல் என்ற உணர்வை முழுவதுமாக கடந்த நிலையிலேயே இருந்து விட்டார்கள். அவங்க திரும்பி ரிட்டர்ன் இந்த சகஜ உலகுக்கு அவங்களால வர முடியல, வரல. சில ஞானிகள் திருப்பி சகஜ உலகத்துக்கு வந்து அவங்க அனுபவத்தை என்ன பண்ணாங்க, தன்னுடைய மக்களுக்கு சொல்லி மக்களையும் அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும் யோகத்துக்கு வழி சொன்னாங்க. ஆனா சில ஞானிகள் திரும்பி அவங்களால வர முடியல, இல்ல வர விரும்பல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இறை உணர்விலேயே தான் உடல் அல்ல என்ற உணர்விலேயே வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க மேல ஒரு துணி இல்லாதது கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க உடல்னு ஒண்ணு அவங்களுக்கு இருந்தா தானே அதை மூடணும், மூடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உடல்னு ஒண்ணு இருந்ததே அவங்க உணராம, அவங்க எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சமா தன்னை உணர்ந்து கொண்டிருப்பதனால அவங்களால அப்படி இருக்க முடிஞ்சது. ஆனா இப்போ நம்ம
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம உடம்பு வந்து சுவாஸ்வதமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உடம்பு நிரந்தரமற்றது. இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு வாடகை வீடு. ஒரு குருவி கூட்டுல ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி எத்தனை நாள் அந்த குருவி கூட்டுக்குள்ள இருக்கும்? அது வளர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். இப்போ அந்த குருவி வேறு, அந்த கூடு வேறு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் குடியிருக்கிறார். அவர் தான் ஹவுஸ் ஓனர்னே வை. அவர் எவ்வளவு நாள் இருப்பாரு? அவர் இறந்த உடனே அவரை அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கிடுவாங்க. அப்ப அந்த வீடு வேறு, அது உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வேறு. இப்ப காருக்குள்ள ஒரு மனுஷன் உட்காந்து கார் ஓட்டிட்டு இருக்கான். நீங்க அந்த காரை போய் கொஞ்சம் அப்படி கீறுங்க, அவன் மேல கீர்னா மாதிரி அவனுக்கு கோவம். ஏன்னா அவன் அந்த கார் வேறு அவன் வேறு என்று நினைக்கவில்லை, அந்த காரை அவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா என்ன நிச்சயம்? எது உண்மை? காரை விட்டு அவன் வெளியே போய் தான் ஆகணும். அப்போ கார் வேறு அவன் வேறு. நீங்க நினைச்சுக்கலாம் இந்த உடம்பு தான் நீங்க அப்படின்னு. அதுதான் அறியாமை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறியாமை எதுன்னா இந்த உடம்பு தான் நானு நினைச்சுக்கிறது அறியாமை. இது என்னுடைய புத்தகம், இது என்னுடைய பேனா, இது என்னுடைய பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் வேறு நான் வேறுன்னு அர்த்தம். இது என்னுடைய நாய் அப்படின்னா நாய் வேறு நீ வேறுன்னு அர்த்தம். இது என்னுடைய உடம்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்பு வேறு நீ வேறுன்னு அர்த்தம். இப்ப நீ இந்த உடம்ப நீன்னு சொல்ல போறியா, இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உன் உயிராகிய ஆத்மாவை நீன்னு சொல்ல போறியா? இந்த உடம்பு தான் நீ நினைச்சிட்டு இருந்தனா நீ இன்னும் அடிப்படை பாடத்தை புரிஞ்சுக்கல. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவே நான். அப்ப ஆத்மாவே நீ அப்படின்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை உணர ஆரம்பி. அப்பதான் யோகம் நடக்குது. அதுதான் யோகம். இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னென்னமோ பண்றாங்க, பல பயிற்சிகள், பல எதுக்காக இந்த போல பயிற்சிகள்? தான் உடம்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. ஓ முருகா ஓ முருகான்னு முருகனுடைய பெயரை சொல்லி பாருங்க. அந்த முருகனுடைய பெயர் உங்கள் உடம்பில் எல்லாம் நுழையட்டும். முருகனுடைய பெயரை நீங்கள் சொல்லி உங்கள் உடலில் உள்ள ஒரு அணுவும் முருகனுடைய பெயரை சொல்லட்டும். இதை நீங்க சொல்லவே உங்களுடைய உடல் என்ற உணர்வு மறைந்து உங்களுடைய ஆத்மா என்ற உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டே வழிதான். இந்த கலியுகத்துல பெரிய பெரிய யோக முறைகளை பண்ணி வெற்றி அடைய முடியாது. நீங்க கண்ணு மூடி உட்கார்ந்து பாருங்க, உங்களால உட்கார முடியுதா? ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்கார முடியாது உங்களால. ஏன்னா மனசு அவ்வளவு வேகமா ஓடுது. மனசு அடங்கல. மனசு அடங்கிறது தானே யோகம். மனசு அடங்கல, ஆட்டி வச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுதான் கலியினுடைய ஆட்டம். 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார விடாது. 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை சிந்திக்க விடாது. மனம் எனும் பேய் இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறங்கி ஆடிட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வருவது? எந்த யோக பயிற்சியையும் இந்த கலியுகத்துக்கு உதவாது. முருகனுடைய பெயரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது மட்டுமே உங்களை மனதினுடைய மாயப்பிடியிலிருந்து விடுவதில்லையாகும். கேப்பை விடக்கூடாது. ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா என்று முருகனுடைய பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் யோகம். இந்த கலியுகத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவருடைய பெயர். தொடர்ந்து ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் அரஹர. ஓம் அரஹர என்றால் என்ன? அரஹர என்றால் கலியை அற அற என்று அறுப்பது. கலியாகிய மாயை இருள், அந்த இருளை
அறப்பது. அதுதான் அரஹர என்ற முருகனது மந்திரம். ஓம் அரஹர, ஓம் அரஹர, ஓம் அரஹர, ஓம் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் என்று நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க 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 அந்த மனம், ஆடிக்கொண்டிருக்க மனம் அடங்கும். அடங்காமல் துடித்து கொண்டிருக்க மனம் அடங்கும். மனம் கரைந்து, நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, மனம் எழுப்பும் உணர்வும் நான் அல்ல, நான் ஆன்மா, நான் அதுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா என்ற பிரகாசத்தை முருகப்பெருமான் உங்களுக்குள் நிகழ்த்தி வைப்பார். அந்த நிகழ்வு நடக்கும். அதற்கு 2 ஸ்டெப் தான் நீங்க பண்ணணும். 1, முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி உருகி உங்கள் உடலும் மனமும் ஆடட்டும். இன்னைக்கு மனம் பேயாக ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் முருகா என்று ஆடுங்கள், அந்த மனம் அடங்கும். முருகா என்று சொல்லி ஆடுங்கள், முருகா என்று சொல்லி குதியுங்கள், முருகா என்று சொல்லி அவன் பெயரை சொல்லி அவனுடைய பெயரையே மந்திரமாக சொல்லி ஜெபம் செய்யுங்கள். அப்போ முருகா முருகா என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனம் உருகா உருகா என்று உருகிவிடும். முருகா என்று சொன்னால் உருகாத மனமும் உருகும். உருகி தன் நிலையை தான் உணரும், மோட்சம் பெறும், முக்தி பெறும். அப்படின்னு அதுக்குதான் யோகம். அதுதான் யோகம். நீ தலைகீழ நின்னாலும் சரி, நீ எவ்வளவு பயிற்சிகளை செய்தாலும் சரி, முருகன் இல்லாவிட்டால் நீ இந்த மண்ணில் ஞானம் பெற முடியாது. முருகன் இல்லாவிட்டால் நீ இறைவனை உணர முடியாது. காரணம், முருகனுடைய அருளாலே இத்தனை சித்தர்களும் இந்த மண்ணில் ஞானம் பெற்றார்கள். முருகனுடைய அருளால் தான் இந்த மண்ணில் ஒரு மனிதன் தன்னை இறைவன் என்ற சொரூபத்தோடு கலக்கச் செய்ய முடியும், முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, முருகனுடைய பெயரை கொஞ்ச நேரம் நிறுத்தக்கூடாது. அவன் பெயரை மனசுல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் முருகா, ஓம் அரஹர, ஓம் முருகா, ஓம் அரஹர சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் கொடுத்தா என்ன சார் ஆகும்? கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா களி உள்ள வந்துடும். களி தயாரா உங்க வாசல்ல நின்றுட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்க பக்கத்திலே நின்றுட்டு இருக்கு. 4 யுகம்னு சொன்னாங்க. ஒரு யுகத்திலையும் களி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. முதல் யுகத்துல களி ரோட்ல நின்றுட்டு இருந்துச்சு. நீங்க வீட்டுல இருப்பீங்க, களி ரோட்ல நிற்கும். நீங்க என்னைக்காவது இறைவனுடைய நாமத்தை சொல்றதை விட்டுட்டீங்கன்னா அது மெதுவா ரோட்ல இருந்து நடந்து உங்க வீட்டுக்குள்ள உங்களை பிடிச்சி. இது முதல் யுகம். 2வது யுகத்துல களி வீட்டு வாசல்ல நின்னுச்சான். அதாவது நீங்க உங்களுடைய மனசை இழக்கும் பொழுது, இறைவன் மேல கவனத்தை இழக்கும் பொழுது வீட்டு வாசல்ல இருந்து உள்ள பிடிச்சுக்குமா. 3வது யுகத்துல களி வீட்டு அந்த டோர்னுடைய வாசல நின்றுட்டு இருக்குமா. நீங்க எப்பயாவது இறைவனை மறந்தீங்கன்னா அங்க இருந்து குடிச்சுக்குமா. ஆனா இது கலியுகம், 4வது யுகம் கலியுகம். இந்த யுகத்துல நம்ம பக்கத்திலே நின்றுட்டு இருக்கான். ஞாபகம் வச்சு, நம்ம பக்கத்திலே நின்றுட்டு இருக்கான் களி. நீங்க அப்படி கொஞ்சம் இறைவனை அப்படி மறந்தீங்கன்னா, முருகனுடைய பேரை சொல்றத நிறுத்தினீங்கன்னா டப்புன்னு இறங்கிடும் உள்ள. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் வித்தியாசம். இந்த 4 யுகத்துக்கும் அதான் வித்தியாசம். களி தூரமா எங்கேயோ இல்ல, பக்கத்திலே நின்றுட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா உள்ள இறங்கும். சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் உங்க மனசை அப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஜுரமா இருக்கு, நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. களி சாப்பிட வைக்குதுன்னு அர்த்தம்.
உங்களுக்கே தெரியும் நீங்க பண்றது உங்க அழிவுக்கு தான் காரணம்னு. ஆனா உங்களால கட்டுப்படுத்த முடியாது. காரணம் என்ன? களி உங்களை செய்ய வைக்குது. உங்களுக்கே தெரியும் நீங்க பண்றது எவ்வளவு தப்பான வேலைகள். இதெல்லாம் எப்படி வெளியே வரது தெரியலையே சார். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு முருகனுடைய பெயரை சொல்றதுதான். ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். இந்த பெயரை சொல்றது தவிர வேற வழி கிடையாது. தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. ருத்ராட்ச மணி வாங்கி வச்சுக்குங்க. முருகனுக்கு பிடிச்ச மணி ருத்ராட்ச மணி. அந்த ருத்ராட்ச மணியை வாங்கி வச்சு காலையும் மாலையும் ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். தீட்சை வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தீட்சை வாங்கிட்டு சொல்லுங்க. இல்லாதவங்க பரவாயில்ல சொல்லுங்க. நேரம் வரும்போது தீட்சை வாங்கிக்கலாம். இது உங்களை களியிடமிருந்து காப்பாற்றும். உண்மையான யோகத்தை அடைய செய்யும். முருகனது பெயரே உண்மையான யோகத்தை அடைய செய்யும். முருகப்பெருமான் பக்கத்துல இருந்து உங்களை காத்து கொண்டிருப்பார். எப்போ உங்களை முக்தி அடைய வைக்க வேண்டியது, எப்போ உங்களுடைய நீங்க தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். உங்களுக்கு ஆரோக்கியம், பொருள் வளம், குடும்பம், தொழில் வளம் எந்த தொட்டாலும் அது சுபிக்ஷமாக மாறும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முருகனுடைய பெயரை சொல்வதும் அவனுக்கு தொண்டு செய்வதும். அவன் காட்டிய இந்த நெறியை போய் சேர்க்கணும். அவனுடைய பெயரை மக்களை சொல்ல வைக்கணும். இந்த ரெண்டு தான். ஒன்னு அவன் பெயரை சொல்லுவது, சொல்லி ஆடுவது, அவன் பெயரையே மகிழ்வது. இரண்டாவது அவன் பெயரை மற்றவர்களை சொல்ல வைப்பது. அவன் பெயரை மற்றவர்கள் சொல்ல வைப்பது. தமிழ் கலாச்சாரம் தமிழனுக்கு மட்டும் உரியதானது அல்ல. ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்ற வல்லது தமிழ். 4 பேரை காப்பாற்றுறது தான் நம்ம கடமைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுவது கடமை அல்ல. நமது கலாச்சாரத்தை எடுத்துட்டு போய் உலகத்துக்கு சேர்க்கிறது நம்ம கடமை என்று சொல்லி அனைவருக்கும் இன்று காலை வணக்கங்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன்.